ரெக்கார்டிங் அதுதானே. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஜூம் கிளாஸிலே சில விடயங்களை கூறியிருந்தேன். அதன் பின் துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்ட ஒரு ஜனாசா வீடு ஒன்றின் காரணமாக 2 நாட்கள் கிளாஸ் வைக்க முடியவில்லை. எனினும் அது குறித்து நான் அடுத்தடுத்து நடக்கின்ற வகுப்புகளில் உள்ள பாடங்களை வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவதாக கூறியிருந்தேன். அதில் ஒன்றை போட்டேன். மற்றதை நான் பேசி எடுத்து வாட்ஸ்அப்பிலே அப்லோட் பண்ணிய போது 16 ஜிபிக்கு மேலே இருப்பதால் போட முடியாது என்ற மெசேஜ் தந்தது. எனவே அதை அப்படியே வைத்து விட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு அதை 2 பகுதிகளாக பேசி அனுப்பி வைக்கின்றேன். இன்று 2வது புத்தகம் உங்களுக்கு தொடங்க வேண்டும். 2வது புத்தகம் உங்கள் ஒருவருக்கும் இன்னும் நான் அனுப்பவில்லை. எனவே அதை அப்படியே வைத்துவிட்டு இன்று சில முக்கியமான விடயங்களை விளங்கப்படுத்தி விடுகின்றேன். அது பின்னால் நாங்கள் படிக்க போகின்ற பாடங்களுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது வேர்ப் என்பதை அறிந்து கொள்வோம். வேர்ப் என்றால் தமிழிலே வினைச்சொல் என்று அர்த்தம். இந்த வினைச்சொல் முதலிலே 2 வகையாக வரும். ஒன்று ரெகுலர் வேர்ப், ஒழுங்கான வினைச்சொல். இரகுலர் வேர்ப்ஸ், ஒழுங்கில்லாத வினைச்சொற்கள். ரெகுலர் வேர்ப்ஸ் ஒழுங்கான வினைச்சொற்கள், இரகுலர் வேர்ப்ஸ் ஒழுங்கில்லாத வினைச்சொற்கள். ரெகுலர் வேர்பாக இருந்தாலும் இரகுலர் வேர்பாக இருந்தாலும் இப்படி 4 பிரிவுகள் வரும். முதலாவதாக present verb, present participle verb, past verb, past participle verb. மீண்டும் ஒரு முறை, present verb, present participle verb, past verb, past participle verb. ரெகுலர் verb என்று இதுக்கு தலைப்பிட்டு இருக்கிறோம். ரெகுலர் verb என்றால் என்ன என்றால், இதிலே இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற 4 பிரிவுகளில் இந்த முதலாவது பிரிவிலே வருகின்ற பிரசன்ட் வேர்பை மட்டும் மனனமிட்டு கொண்டால் மற்றவை இலகுவாக இருக்கும். அதாவது முதலாவது சொல்லை பாருங்கள், பிளே, PLAY, பிளே. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆகும்போது அதே சொல்லோடு ING சேர்த்து பிளேயிங். அதே சொல்லோடு ING சேர்த்து பிளேயிங். பிறகு பாஸ்டுக்கு மாற்றும் போது அதே சொல்லோடு ED சேர்த்து பிளேய்டு, PLAYED, பிளேய்டு. அதே போன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் PLAYED, பிளேய்டு. ஸோ பிளே விளையாடு, பிளேயிங் விளையாடி கொண்டிரு, பிளேய்டு விளையாடியது அல்லது விளையாடினார். முன்னுக்கு வர எழுவாயை பொறுத்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பிளேய்டு விளையாடிய என்று வரும். விளையாடு, விளையாடி கொண்டிரு, விளையாடியது, விளையாடிய. அதே போல் இன்னொரு பாருங்கள், ABANDON, 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 கைவிடு. இங்கேயும் அதே சொல்லுடன் ING சேர்க்கின்றோம். abandoning, கைவிட்டு கொண்டிரு. பிறகு அதே சொல்லுடன் ED சேர்க்கின்றோம். abandoned, கைவிட்டார், கைவிட்டாள் அல்லது கைவிட்டது. இங்கே abandoned, கைவிடப்பட்ட என்று பொருள் வரும். மீண்டும் ஒரு முறை, பிளே, பிளேயிங், பிளேய்டு, பிளேய்டு. விளையாடு, விளையாடி கொண்டிரு, விளையாடியது, விளையாடிய. abandon, கைவிடு, abandoning, கைவிட்டு கொண்டிரு, abandoned, கைவிட்டது, abandoned, கைவிட்ட. எனவே இங்கே இந்த present verb ஐ மாத்திரம் பாடமிட்டு கொண்டால் present participle ஆகும்போது அதே சொல்லோடு ING, பாஸ்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் அதே present verb உடன் ED சேர்ப்போம். எனவே இது ஒரு ஒழுங்கிலே வருகின்றபடியால் இதை ரெகுலர் வேர்ப் என்று அழைப்போம்.
அடுத்ததாக ரெகுலர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தான் irregular verb. irregular verb ஒழுங்கில்லாத வினைச்சொல். அது எப்படி ஒழுங்கில்லாத வினைச்சொல் என்றால், இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரும். உதாரணமாக முதலாவது சொல்லை பாருங்கள், cut, கட். இங்கே அதே சொல்லுக்கு கட்டிங். பிறகு பாருங்கள், கட், கட். இங்கே பிரசன்ட் வேர்ப் தான் பாஸ்ட் ஆகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. முதலாவதே குழப்பம் ஆயிற்று. இரண்டாவதாக பாருங்கள், பை, வாங்கு. பையிங், வாங்கிக் கொண்டிரு. பிறகு பாருங்கள், BOUGHT, போட். அடுத்ததும் BOUGHT, போட். பாஸ்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. இரண்டாவது குழப்பம். மூன்றாவதை பாருங்கள், கம், COME, கம். பிறகு இ எடுத்துட்டு கமிங். அடுத்ததாக கேம், கேம். அடுத்ததாக கம். இங்கே கவனியுங்கள், பிரசன்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. மூன்றாவது குழப்பம். நான்காவது பாருங்கள், ரைட், ரைட்டிங், wrote, written. இங்கே கவனித்தீர்களானால் நான்கும் நான்கு விதமாக வருகிறது. இவ்வாறு இது குழம்பி குழம்பி வருவதனால் தான் இதற்கு irregular verb என்று பெயர். மீண்டும் ஒரு முறை, irregular verb என்றால் குழம்பி வரும் வினை சொற்கள் அல்லது ஒழுங்கில்லாது வரும் வினை சொற்கள். அது எப்படி ஒழுங்கில்லாமல் வருகிறது என்றால், இதோ பாருங்கள், முதலாவது சொல் CUT, கட். பிறகு அதே சொல்லுடன் இன்னொரு டி போட்டு கட்டிங். பிறகு பாஸ்ட் வேர்புக்கும் அதே CUT, கட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் அதே CUT, கட். இல்லையா? பிறகு பாருங்கள், இதே கட் என்ற இதே சொல் தான் பாஸ்ட் ஆகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. இங்க முதலாவதே குழப்பம். எப்படி குழப்பம் என்றால், நாங்கள் பிறகு டென்ஸ் படிக்கும் போது விளங்கும். I cut a tree என்று ஒரு வசனம் வந்தால், நான் ஒரு மரம் வெட்டுகிறேன் என்று எடுப்பதா, நான் ஒரு மரம் வெட்டினேன் என்று பாஸ்டாக எடுப்பதா என்று வசனத்திலும் குழப்பம் வரும். அது பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். இப்போது irregular verb என்றால் என்ன என்ற விளக்கத்தை மாத்திரம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக பாருங்கள், BUY, பை, பையிங், போட், போட். இங்கே போட் என்ற அதே பாஸ்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. அதே போன்று கம், கமிங், கேம், கம். பிரசன்ட் வேர்பான கம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. மூன்றாவது குழப்பம். நான்காவதை பாருங்கள், ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன். நான்கும் நான்கு விதமாக வருகிறது. இப்படி குழம்பி குழம்பி வருவதனால் தான் இது irregular verb என்று சொல்லப்படும். எனவே ரெகுலர் verb, முன்னர் விளங்கப்படுத்திய ரெகுலர் verb-ஐ பொறுத்தவரை பிரசன்ட் வேர்பை மாத்திரம் மனனமிட்டு கொண்டால் மற்றவைக்கு ING வேர்பும் பாஸ்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ED சேர்த்துக் கொள்வோம். ஆனால் irregular verb அப்படி அல்ல. நான்கு பிரிவையும் பாடமாக்கித்தான் ஆக வேண்டும். என்னுடைய கற்பித்தல் மெத்தடிலே, என்னுடைய படிப்பித்தல் முறையிலே சுமார் 616 irregular வேர்புகள் இருந்த போதிலும் 280 வேர்புகளை, என்னால் அனைத்து வேர்புகளும் நடைமுறை ஆங்கிலத்தில் பாவிப்பதில்லை. எனவே 280 வேர்புகளை மாத்திரம் தெரிவு செய்து அதையும் நீங்கள் இலகுவாக மனனமிடக்கூடியவாறு போனோகிராம், ஒலியியல் அடிப்படையிலே அதை நான் தெரிவு செய்திருக்கிறேன்.
உதாரணமாக அந்த புத்தகத்திலே நான் ஒரு கைநூல் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதிலே இந்த 280 வினை சொற்களும் 35 குரூப்புகளாக அல்லது 37 குரூப்புகளாக உங்களுக்கு வரும். இதிலே முதலாவது குரூப்பிலே 37 சொல் இருக்கும். இந்த 37 சொற்களும் இப்படி வரும். அதாவது கட், கட்டிங், கட், கட், அதாவது பிரசன்ட் வேர்ப் தான். முதலாவது குரூப்பிலே வருகின்ற 37 சொற்களும் பிரசன்ட் வேர்பும் அதுதான், பாஸ்ட் வேர்பும் அதுதான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதுதான். உதாரணமாக கட், கட்டிங், கட், கட், பெட், பெட்டிங், பெட், பெட், ஷட், ஷட்டிங், ஷட், ஷட், ஸ்லிட், ஸ்லிட்டிங், ஸ்லிட், ஸ்லிட். இவ்வாறு 37 சொற்கள் இருக்கும். பிறகு அடுத்தடுத்த குரூப்புகளிலே உதாரணமாக பை, பையிங், போட், போட், பிரிங், பிரிங்கிங், ப்ரோட், ப்ரோட், catch, catching, caught, caught, think, thinking, thought, thought, meeting, meetinging, me thought, me thought, teach, teaching, taught, taught. இவ்வாறு நீங்கள் இலகுவாக ஒரு நாளைக்கு ஒரு குரூப் என்று மரணமிட்டாலும் 10 நாளைக்குள் அவ்வளவு சொல்லையும் மரணமாக்கி விடலாம். எனவே இரெகுலர் வேர்பையும் நீங்கள் இலகுவாக மரணமிடக்கூடியவாறு சிறியொரு கைநூலிலே தொகுத்து தந்திருக்கின்ற irregular verb என்றால் ஒழுங்கில்லாத வினைச்சொல். ரெகுலர் verb என்று ஏன் சொல்வதென்றால் present verb-இலே மட்டும் மரணமிட்டு கொண்டால் present participle-க்கு ing, past-க்கும் past participle-க்கும் ed சேர்த்துக் கொள்வோம். ஆனால் irregular verb அப்படி அல்ல, 4 பிரிவுகளையும் பாடமாக்கியே ஆக வேண்டும். எனவே இந்த வேர்புகள் எங்களுக்கு மிக முக்கியமானவை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடங்க இருக்கின்ற டென்ஸ் வகுப்பிலே இந்த வேர்புகள் மிக முக்கியமாக பிரயோஜனப்படுத்தப்படும். அதை முதலில் மனனமிட்டுக் கொள்ளுங்கள். இனி இதே வேர்புகள், வேர்பிலே முதலாவது 2 பிரிவுகள் தான், ரெகுலர் வேர்ப், இரெகுலர் வேர்ப். இனி அடுத்ததாக டிரான்சிட்டிவ் வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் இவை வேற வேர்புகள் அல்ல. அதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். டிரான்சிட்டிவ் வேர்ப் என்றால், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் அவை வேற வேர்புகளா என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ரெகுலர் மற்றும் இரெகுலர் வேர்புகளுக்குள் இருந்துதான் இவை வருகின்றன. அந்த வேர்புகள் தான் அவை செய்கின்ற வேலையை பொறுத்து அந்த பெயர் வரும். அதாவது டிரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் செய்யப்படுபொருள் குன்றாவினை, செய்யப்படுபொருள் குன்றாவினை, அதாவது செய்யப்படுபொருள் இல்லாமல் போகாத வினை. உதாரணமாக கட், வெட்டு என்றால் வசனமாக எழுதாவிட்டாலும் சொல்லை பார்த்தாலே விளங்கும். கட், வெட்டு என்றால் எதை வெட்டுவது, வெட்டப்படுவதற்கு ஒரு பொருள் வேண்டும். ஈட், சாப்பிடு என்றால் சாப்பிடப்படுவதற்கு ஒரு பொருள் வேண்டும். ட்ரிங்க், குடி என்றால் எதை குடிப்பது, குடிக்கப்பட ஒரு பொருள் வேண்டும். டீச், படிப்பு என்றால் எதை படிப்பிப்பது. லேர்ன், படி என்றால் எதை படிப்பது. எனவே இந்த வினை சொற்களுக்கு கண்டிப்பாக பின்னால் ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இதைத்தான் டிரான்சிட்டிவ் வேர்ப் என்று சொல்லுவோம், செய்யப்படுபொருள் குன்றாத வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் செய்யப்படுபொருள் குன்றிய வினை, அதாவது செய்யப்படுபொருள் இல்லாமல் போன வினை சொல். உதாரணமாக fall, விழு, அதுல பாட்டுக்கு விழுகுது, இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்டே வராது. ஸ்லீப், தூங்கு, அவர பாட்டுக்கு தூங்குறார், ஆப்ஜெக்ட் இல்ல. ரன், சாரி கம், வா, அவர பாட்டுக்கு வருகிறார். ரைட். அதே போல ரன், ஓடு, அப்ப அவர பாட்டுக்கு ஓடுகிறார். இப்படி வினைச்சொல் செயற்படுபொருள் இல்லாமல் போகின்ற வினை சொல்லுக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்று அழைப்போம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன்,
இட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் செய்யப்படு பொருள் குன்றா வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்றால் வேறு வினை சொற்கள் இல்லை. ஏற்கனவே குறிப்பிட்ட ரெகுலர் வேர்ப் இரகுலர் வேர்புகளுக்குள்ள இருந்துதான் இவை அந்த பெயரை பெறுகின்றன. இதையும் விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றும் ஒரு வேர்ப் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டை என்ற லத்தீன் சொல்லுக்கு இரண்டு என்று பொருள், கார்பன் டை ஆக்சைடு. டயலாக், டை டை என்றால் இரண்டு என்று அர்த்தம். டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் ஒரு வசனத்தில், இதுவும் வேர்ப் தான், வித்தியாசமான வேர்ப் கிடையாது, இந்த வேர்ப்புக்குள்ளதான் வரும். இது எப்படி என்றால், ஒரு வசனத்திலே மீ, ஹிம், ஹர், இட், அஸ், யூ, தெம். மீ என்னை எனக்கு, ஹிம் அவரை அவருக்கு, ஹர் அவளை அவளுக்கு, இட் அதனை அதற்கு, அஸ் எங்களை எங்களுக்கு, யூ உன்னை உனக்கு, தெம் அவர்களை அவர்களுக்கு. மீண்டும் ஒரு முறை, மீ என்னை எனக்கு, ஹிம் அவரை அவருக்கு, ஹர் அவளை அவளுக்கு, இட் அதனை அதற்கு, அஸ் எங்களை எங்களுக்கு, யூ உங்களை உங்களுக்கு, தெம் அவர்களை அவர்களுக்கு. இவ்வாறு வருகின்ற ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனோடு இன்னும் ஒரு பொருளை குறிக்கின்ற ஒரு நவுன் வருமானால், அதுவும் ஆப்ஜெக்டாக வருமானால், அந்த வசனத்தில் வருகின்ற வேர்பை டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்போம். உதாரணமாக, இப்போ ஐ ஈட் ரைஸ், நான் சோறு சாப்பிடுகிறேன். இங்கே இது டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் இல்லை, இது டிரான்சிட்டிவ் வேர்ப். அதே போல he goes to school, அவர் he goes to school, இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் என்னவென்றால், I teach him English, we give her a book. இங்கே கவனியுங்கள், teach என்ற வேர்புக்கு him என்ற ஆப்ஜெக்டும் வருகிறது, இங்கிலீஷ் என்ற ஆப்ஜெக்டும் வருகிறது. நான் அவருக்கு ஆங்கிலம் படிப்பிக்கின்றேன். இங்கே நான் முன்னர் குறிப்பிட்டது போல him என்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வருகிறது, இங்கே இங்கிலீஷ் என்ற சொல் ஆப்ஜெக்டாக வருகிறது. அதே போல we give her a book, நாங்கள் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறோம். எனவே ஆளை குறிக்கின்ற ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனும் வருகிறது, பொருளை குறிக்கின்ற ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனும் வருகிறது. இப்படி வருகின்ற வசனத்திலே வருகின்ற வேர்பை டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்று சொல்லுவோம். எனவே நீங்கள் இங்கேயும் விளங்கிக் கொள்ளலாம், டீச் என்றதும் எங்களுக்கு இரெகுலர் வேர்புக்குள்ள வருகின்ற வேர்ப் தான், கிவ் என்றதும் இரெகுலர் வேர்புக்குள்ள வருகின்ற வேர்ப் தான். இங்கே அது டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்ற பெயரை பெறுகிறது. ஓகே, சோ உங்களுக்கு இப்ப நான் 5 வகையான வேர்புகளை பற்றி சொல்லி இருக்கிறேன். ஒன்று ரெகுலர் வேர்ப், ஒழுங்கான வினைச்சொல். இரெகுலர் வேர்ப், ஒழுங்கற்ற வினைச்சொல். அதை ஏற்கனவே 2 முறை விளங்கப்படுத்தி விட்டேன், வீடியோவிலே நீங்கள் மீண்டும் போடவிட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக டிரான்சிட்டிவ் வேர்ப், செய்யப்படு பொருள் குன்றாத வினை. ஆகவே இந்த வினைச்சொற்களை பார்த்தால் பின்னால் கண்டிப்பாக அதுக்கு செய்யப்படு பொருள் தேவை. அடுத்ததாக செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்று சொன்னேன். fall விழு, அதோட பாட்டுக்கு விழுகிறது. sleep அவருடைய பாட்டுக்கு தூங்குகிறார். go அவருடைய பாட்டுக்கு போகிறார். come அவருடைய பாட்டுக்கு வருகிறார். இங்கே இந்த வினை சொற்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதன் பிறகுதான் டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்று சொன்னேன். டை என்றால் இரண்டு, டயலாக். அதே போல கார்பன் டை ஆக்சைடு, அங்கே டை என்றால் இரண்டு என்று அர்த்தம். சோ டைட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் இரண்டு ஆப்ஜெக்டுகள் வருகின்ற வினைச்சொல் என்று அர்த்தம். ஆக வினைச்சொல் உண்மையிலேயே இரண்டு தான்,
பிறகு அந்த வினைச்சொல் செய்கின்ற இடம் சந்தர்ப்ப சூழலை பொறுத்து இந்த பெயர்களை பெறுகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இனி வேர்புகள் சம்பந்தமாக முழுமையாக விளங்கப்படுத்தி விட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நான் அப்லோட் பண்ணுகின்ற அந்த வேர்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு புக்காக வைத்துக் கொண்டால் பிரயோசனமாக இருக்கும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு இரண்டாவது புக் தந்திருக்க வேண்டும். அதை கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணவில்லை. எனவே நாளை அதை அப்லோட் பண்ணிவிட்டு நாளை அந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். இப்போது அந்த புத்தகத்திலே இருக்கின்ற முதலாவது பாட வினை கேள்வி சொற்களை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்துகின்றேன். கொஸ்டின் வேர்ட் பற்றி விளங்கப்படுத்துகின்றேன். இங்கே நான் கொஸ்டின் வேர்ட்ஸ், இந்த கொஸ்டின் வேர்ட் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்ல கேள்வி சொற்கள் அல்லது வினா சொற்கள் என்று சொல்லுவார்கள். இதிலே நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு கற்பித்தல் முறை இருக்கும். என்னை விட நன்றாக விளங்கப்படுத்துகின்ற எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நானும் கண்டிருக்கின்றேன். ஏதோ எனக்கு தெரிந்தவரை விளங்கப்படுத்துகின்றேன். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், இந்த கேள்வி சொற்களை பொறுத்த வரைக்கும் நான் பயன்படுத்துகின்ற சில வார்த்தை பிரயோகங்கள் அடையாளப்படுத்தி விளங்கிக் கொள்றதுக்காகத்தானே தவிர உண்மையிலேயே ஆங்கில கற்பித்தல் முறையில் அவ்வாறான சொற்கள் இல்லை. நாங்கள் ஒரு அடையாளப்படுத்தலுக்காக வைத்துக் கொள்ளுகின்ற பெயர். உதாரணமாக கொஸ்டின் வேர்டை நான் என்னுடைய கற்பித்தல் முறையிலே இவ்வாறு சொல்லுகிறேன். அதாவது சிங்கிள் கொஸ்டின் வேர்ட், சிங்கிள் கொஸ்டின் வேர்ட், ஒற்றையாக வருகின்ற கேள்வி சொற்கள். அப்ப அது எங்களுக்கு தெரியும். உதாரணமாக வாட், என்ன, வேர், எங்கே, ஹவ், எப்படி, வை, ஏன், வென், எப்போது, இப்படி நிறைய சொற்கள் வரும். இன்ஷா அல்லாஹ் அதுவும் உங்களுக்கு நாளை நான் இன்று மன்னிக்க இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நாளை அப்லோட் பண்ணுகின்ற இரண்டாவது புத்தகத்தின் முதலாவது பக்கத்திலே இந்த வினை சொற்களை போட்டிருக்கின்றேன். நான் போர்டிலே எழுதும் போது ஓரிரு சொற்கள் குறையலாம் அல்லது கூடலாம். புத்தகத்திலே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ பாருங்கள், சிங்கிள் கொஸ்டின் வேர்ட், ஒற்றையான கொஸ்டின் வேர்ட். வாட், என்ன, வேர், எங்கே, ஹவ், எப்படி, வை, ஏன், வென், எப்போது, இவ்வாறு கொஞ்சம் கேள்வி சொற்கள் இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், a company question word, a company question word. a company என்றால் ஒரு ஆளோடு சேர்ந்து செல்வது, சேருதல். a company question word. இதை ரெண்டு விதமாக வேறுபடுத்தி இருக்கின்றேன். இதுல முதலாவதாக இங்கே இருக்கின்ற கேள்வி சொற்களோடு else, else என்ற சொற்களை சேர்த்தால் வேறு வேறு என்று வரும். உதாரணமாக இங்கே வாட், என்ன, வாட் எல்ஸ், வேறு என்ன. இங்கே where, எங்கே, where else, வேறெங்கே. how, எப்படி, how else, வேறெப்படி. வை பொருந்தாது. when, எப்போது, when else, வேறு எப்போது. எனவே இதே கேள்வி சொற்களோடு else, else என்ற சொல்லை சேர்க்கின்ற போது வேறு வேறு என்ற கருத்து வரும். வாட் எல்ஸ், வேற என்ன, where else, வேறெங்கே, how else, வேறெப்படி, when else, வேறு எப்போது. அடுத்ததாக இதிலே இந்த how என்ற கேள்வி சொல்லோடு உங்களுக்கு தெரியும் அநேகமான சொற்கள். how much, எவ்வளவு, how many, எத்தனை, how tall, எவ்வளவு உயரம், how wide, எவ்வளவு அகலம், how narrow, எவ்வளவு ஒடுக்கம். இவ்வாறு வேறு சொற்கள் சேர்ந்து சேர்ந்து இவ்வாறான ஒரு கருத்தை தரும். அப்ப இது என்ன, ஒரு கேள்வி சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து வருகிறது. அதனால்தான் a company question word என்று நான் ஒரு பெயரை வைத்திருக்கின்றேன். மூன்றாவதாக compound question word என்று ஒரு பெயர் சூட்டியிருக்கிறேன். compound question word, question word ஷார்ட்டா எழுதியிருக்கிறேன், QW question word.
இது என்ன கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்ட் என்றால், முன்னால் ஏதாவது ஒரு ப்ரீபொசிஷன் வந்து இடையிலே கொஸ்டின் வேர்ட் வந்து பின்னால் இன்னொரு சொல் வரும். இந்த பாருங்க, வாட் என்ற கொஸ்டின் வேர்ட் நடுவுக்கு இருக்குது, முன்னாலும் பின்னாலும் வேற சொல் இருக்குது. அட் வாட் டைம், எத்தனை மணிக்கு. ஆன் வாட் டேஸ், என்ன நாட்களில். ஆன் வாட் டேஸ், என்ன நாட்களில். இன் பை வாட் டைம், பை வாட் டைம், எத்தனை மணி போல். இப்படி வருகின்ற கேள்வி சொற்களை தான் கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்ட் என்று கூறி அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், நாளை அப்லோட் பண்ண இருக்கின்ற 2வது புத்தகத்தின் முதல் பக்கத்திலே கொஸ்டின் வேர்ட் இருக்கும். அந்த கொஸ்டின் வேர்டிலே இவ்வாறான கொஸ்டின் வேர்டுகளை போட்டு என்னுடைய கற்பித்தல் முறைமைக்கு ஏற்ப 3 தலைப்புகள் போட்டிருக்க மாட்டேன் நினைக்கின்றேன். இங்கே நான் விளங்கப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். ஏனென்றால் சில பேர் பார்த்துவிட்டு விமர்சனங்கள் செய்யலாம், அதுக்காக புத்தகத்திலே குறிப்பிடவில்லை. இங்கே நான் விளங்குவதற்காக, ஒரு அடையாளப்படுத்தலுக்காக இந்த சொல்லை பிரயோகிக்கின்றேன். சிங்கிள் கொஸ்டின் வேர்ட், ஒற்றை கேள்வி சொற்கள். அப்ப இந்த இருக்கிறது. A company question word என்றால் இன்னொரு சொல்லோட சேர்ந்து வருகின்ற question word. What else, வேற எங்கே, வேற என்ன, where else வேற எங்கே, how else வேற எப்படி, when else வேற எப்போது என்ற கருத்துக்களை தரும். இதில் இன்னொரு வகை how much எவ்வளவு, how many எத்தனை, how tall எவ்வளவு உயரம், how wide எவ்வளவு அகலம், how narrow எவ்வளவு ஒடுக்கம், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்ட் என்றால் கொஸ்டின் வேர்ட் மத்தியில் வந்து முன்னாலும் பின்னாலும் வேறு சொற்கள் வரும். இறுதியாகவும் சொல்லிக் கொள்கின்றேன், ஒரு அடையாளப்படுத்தலுக்காக நான் பிரயோகிக்கின்ற சொற்கள் தானே தவிர இந்த சொற்கள் ஆங்கில ஆசிரியர்களோ அறிஞர்களோ பயன்படுத்துவது இல்லை. சரி, இதை நான் ஏன் இவ்வாறு வகைப்படுத்துகின்றேன் என்றால் இதிலே ஒரு விடயம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், புக் 1 நாங்கள் படித்திருக்கின்றோம், எந்த வசனமாக இருந்தாலும் அந்த வசனங்களில் வருகின்ற ஹெல்பிங் வேர்பை எழுவாய்க்கு முன்ன தூக்கி போட்டால் கேள்வியாக வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். உதாரணமாக, he is a doctor. இதை நாங்கள் இதோ இந்த இஸ்ஸை முன்ன கொண்டு வந்தால் is he a doctor, அவர் ஒரு டாக்டரா. இது பாசிட்டிவும் கேள்வியாக மாற்றிய பிறகு பாசிட்டிவ் கொஸ்டினாகவும் இருக்கிறது. பிறகு நாங்கள் இதை நெகட்டிவுக்கு he isn't a doctor, அவர் ஒரு டாக்டர் இல்லை. பிறகு இந்த isn't முன்னுக்கு கொண்டு வந்தால் isn't he a doctor, அவர் ஒரு டாக்டர் இல்லையா. அப்ப இது பாசிட்டிவ், முன்னுக்கு தூக்கி போட்டால் பாசிட்டிவ் கொஸ்டின். இது நெகட்டிவ், முன்னுக்கு தூக்கி போட்டால் நெகட்டிவ் கொஸ்டின். இதெல்லாம் புக் 1 படித்து விட்டோம். சரி, இப்போது இந்த கேள்வி சொல்லுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், நீங்கள் ஆங்கிலத்திலே எந்த வசனமாக இருந்தாலும் சரி, கேள்வி சொல்லை போட்டு நீங்கள் கேள்வி கேட்க போறதாக இருந்தால் அதற்கு இடையிலே இந்த கேள்வியை, அதாவது நாங்கள் என்ன பேர் சொல்கின்றோம், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் என்று பேர் சொல்லுகின்றோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதனால இந்த பாசிட்டிவ் கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வைத்திருக்கின்ற பெயர் எஸ் நோ கொஸ்டின். எஸ் நோ கொஸ்டின் என்றுதான் செண்டையும் ஷார்ட்டாக சொல்லுவோம். காரணம், பாசிட்டிவ் கொஸ்டின்ல ஒருவரிடம் கேள்வி கேட்டாலும் அவர் ஒன்று எஸ் அல்லது நோ என்றுதான் சொல்லுவார். நெகட்டிவ் கொஸ்டின்ல கேள்வி கேட்டாலும் அவர் ஒன்று எஸ் அல்லது நோ என்றுதான் சொல்லுவார். எனவேதான் இதை நாங்கள் எஸ் நோ கொஸ்டின் என்று சொல்லுகின்றோம். சரி, எஸ் நோ கொஸ்டினுக்கும் கொஸ்டின் வேர்டுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நம்ம என்ன கொஸ்டின் வேர்டை போட்டு கேள்வி கேட்க போறோமோ அது சிங்கிள் கொஸ்டின் வேர்டா இருந்தாலும் சரி, கம்பெனி கொஸ்டின் வேர்டா இருந்தாலும் சரி, கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்டா இருந்தாலும் சரி, அந்த கேள்வி சொல் இந்த எஸ் நோ கொஸ்டினுக்கு முன்னால வரும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஹெல்பிங் வேர்ப் முன்னுக்கு வந்துட்டு, இப்ப is he ஹெல்பிங் தூக்கி முன்னுக்கு போட்டிருக்கிறோம், isn't தூக்கி போட்டிருக்கோம். ரைட், இப்ப is he
அல்லது isn't he. இது இப்ப சாதாரண பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். இப்ப பாருங்க, what is he, அவர் என்னவாக இருக்கிறார். what isn't he, அவர் என்னவாக இல்லை. where is he, அவர் வேற எங்க இருக்கு, அவர் எங்க இருக்கிறார். where isn't he, அவர் எங்கே இல்லை. how is he, அவர் எப்படி இருக்கிறார். how isn't he, அவர் எப்படி இல்லை. when is he, அவர் எப்போது இருக்கிறார். when isn't he, அவர் எப்போது இல்லை. இனி அடுத்தது பாருங்க, what else is he, அவர் வேறு என்னவாக இருக்கிறார். where else is he, அவர் வேறு எங்க இருக்கிறார். அப்ப முதலாவது குறிப்பிட்டது what is he. what is he, single question word, அவர் என்னவாக இருக்கிறார். what else is he, அவர் வேறு என்னவாக இருக்கிறார். where is he, அவர் எங்கே இருக்கிறார். where else is he, அவர் வேறு எங்கே இருக்கிறார். so இது a company question word. அதே போல at what time is he, அவர் எத்தனை மணிக்கு இருக்கிறார். at what time isn't he, அவர் எத்தனை மணிக்கு இருப்பதில்லை. ஆக இந்த பாடத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு அறிமுகத்துக்காகத்தான் முன்கூட்டி சொல்கின்றேன். அப்போதான் பின்னுக்கு எங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் டென்ஸுகளை படிக்கும் போதும் இந்த பாடங்கள் உங்களுக்கு இலகுவாக அமையும். சரி, இது எனவே கொஸ்டின் வேர்ட் சம்பந்தமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன், வேர்ப் சம்பந்தமாகவும் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அடுத்ததாக நாளை தொடங்க இருக்கின்ற புத்தகத்தின் இரண்டாவது பாடத்தை சொல்லுகின்றேன். நாளை உங்களுக்கு தர இருக்கின்ற புத்தகத்திலே என்னுடைய பாடங்கள் இவ்வாறாக அமைந்திருக்கு. 2 பிரிவுகளாக இருக்கும். ஒன்று பி, அடுத்தது டூ என்று இருக்கும். இங்கே இந்த புத்தகத்திலே இருக்கின்ற சில பாடங்கள் நீங்கள் புரட்டி பார்க்கின்ற போது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் அதை அப்லோட் பண்ணுவேன், அப்போது நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது சில நேரங்களில் ஒரு அவசியம் இல்லாத மாதிரி தோணலாம். அதற்கிடையிலே ஹெல்பிங் வேர்ப் என்று சில பாடங்கள் இருக்கு, அதனால் சின்ன விடயங்கள், ரைட், அந்த அவசியம் இல்லாத மாதிரி தோணலாம். பாடத்தை தொடங்க முதல், அதாவது இரண்டாவது புத்தகத்தில் உள்ள கொஸ்டின் வேர்டை விளங்கப்படுத்தி விட்டேன். இனி பாடங்களை தொடங்குவதற்கு அந்த பாடம் 2 வகையாக வரும். அதை என்னவென்று முதலிலே ஒரு சுருக்கமாக விளங்கப்படுத்திய பிறகு பாடத்துக்குள் நுழையலாம். உதாரணமாக முதலாவது இந்த பி என்ற பாடத்திலே பி இரு, பீயிங் இருத்தல், டு பி கட்டாயம் இரு. அதன் பிறகு don't be இருக்காதே, never be ஒருபோதும் இருக்காதே. இது இவ்வளவும் ஒரு பிரிவாக வரும். பி இரு, பீயிங் இருத்தல், do be கட்டாயம் இரு, don't be இருக்காதே, never be ஒருபோதும் இருக்காதே. இது இவ்வளவும் ஒரு செக்ஷன். அதன் பிறகு இரண்டாவதாக maybe இருக்கலாம், might be இருக்கக்கூடும், can be இருக்க இயலும், could be இருக்க முடியும் அல்லது இருக்க முடிந்தது, should be இருக்க வேண்டும், must be கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லது இருந்தே ஆக வேண்டும். இது இவ்வளவும் ஒரு செக்ஷன். அடுத்ததாக going to be இருக்க போகிறேன், want to be இருக்க விரும்புகிறேன், wanted to be இருக்க விரும்பினேன், has அல்லது have to be இருக்க வேண்டி உள்ளது, had to be இருக்க வேண்டி இருந்தது, will have to be இருக்க வேண்டி இருக்கும். இந்த பாடங்களை பார்க்கின்ற போது அநேகமாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். காரணம், இவ்வாறான பாடங்கள் அநேகமாக பாடசாலைகளிலோ ஆங்கிலம் படிப்பிக்கப்படுகின்ற டியூட்டர்களில் கூட எடுத்த உடனே டென்ஸ்ல இருந்துதான் செல்கின்றார்களே தவிர
இவ்வாறான சிறிய சிறிய பாடங்களை கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை பெரும்பாலும். அதனால்தான் பிள்ளைகள் என்னதான் கிராமர் முடித்தாலும் ஸ்போக்கன் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இவ்வாறான சின்ன சின்ன விடயங்கள் தான். இப்ப மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இதுதான் 2வது புத்தகத்தின் முதலாவது பகுதியிலே நீங்கள் படிக்க போகின்ற பாடம். உதாரணமாக பி கேர்ஃபுல், கவனமாக இரு. பி வைஸ், புத்தியாக இரு. பி அலர்ட், விழிப்பாக இரு. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நான் உங்களுக்கு தருவேன், அதில் டேபிள் தந்திருக்கின்றேன். நீங்கள் குறைந்தது 51 வசனம் அந்த டேபிள்ல இருந்து நீங்கள் உருவாக்கி பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்க, பீயிங் ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இருத்தல். பீயிங் ஆக்டிவ் இஸ் குட், சுறுசுறுப்பாக இருத்தல் நல்லது. nowadays என்றால் இந்நாட்களில், பீயிங் அலர்ட் இஸ் குட், விழிப்பாக இருப்பது நல்லது. பீயிங் கேர்ஃபுல் இஸ் குட், கவனமாக இருத்தல் நல்லது. அவ்வாறான வசனங்கள். அதே போல டு பி பேஷண்ட், கட்டாயம் பொறுமையாக இரு. டு பி பங்க்சுவல், நேரம் தவறாமல் இரு. இவ்வாறு இந்த சொற்களை பயன்படுத்தலாம். அடுத்தது டோன்ட் பி passive, சோம்பேறியாக இருக்காதே. டோன்ட் பி narrow minded, பரந்த குறுகிய மனம் உள்ளவனாக இருக்காதே. டோன்ட் பி செல்ஃபிஷ், சுயநலவாதியாக இருக்காதே. இவ்வாறு இதை மீண்டும் நாளை விளங்கப்படுத்துவேன். இப்போ ஒரு அறிமுகம் மாத்திரமே. இருக்காதே பிள்ளையாடி போட்டுக்கும் திருத்திக் கொள்ளுமா, இந்த புக்ல திருத்திட்டேன். ரைட், டோன்ட் பி இருக்காதே. சரி, அடுத்ததாக பாருங்க, நெவர் பி, ஒருபோதும் இருக்காதே. இப்ப நெவர் பி கவார்ட், ஒருபோதும் கோழையாக இருக்காதே. நெவர் பி செல்ஃபிஷ், ஒருபோதும் சுயநலவாதியாக இருக்காதே. இவ்வாறு வசனங்களை நிறைய உருவாக்கலாம். அடுத்தது பாருங்க, 2வது செக்ஷன், மேபி, இருக்கலாம். இதை இன்னொரு முறையிலே சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரியும். இப்ப பாருங்க, he, அவர். மேபி, இருக்கலாம். might be, இருக்கக்கூடும். can be, இருக்க இயலும். could be, இருக்க முடியும். should be, இருக்க வேண்டும். போங்க, 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 நீங்க போங்க, அங்க போங்க. சார் கிளாஸ் நடத்துறியா, கூப்பிட்டு எடுக்கடாம சொல்லு, கீழே கொடுங்க. யாரோட அங்க வந்து நீ போங்க. should be, இருக்க வேண்டும். must be, இருந்தே ஆக வேண்டும். இப்ப பாருங்க, இங்கால patient, நோயாளி என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. பொறுமையாக என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. he may be patient, அவர் பொறுமையாக இருக்கலாம். he might be patient, அவர் பொறுமையாக இருக்க கூடும். he can be patient, அவரால் பொறுமையாக இருக்க இயலும். he could be patient, அவர் பொறுமையாக இருக்க முடியும். he should be patient, அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். he must be patient, அவர் பொறுமையாக கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லது இருந்தே ஆக வேண்டும். இப்படி ஒரு பாடம் வரும். நாளைய கிளாஸிலும் இன்னும் விளங்கப்படுத்துவேன். அடுத்ததாக பாருங்கள், going to be, I am going to be, நான் இருக்க போகிறேன். I am going to be a doctor, நான் ஒரு டாக்டராக இருக்க போகிறேன். he is going to be a teacher, அவர் ஒரு டீச்சராக இருக்க போகிறார். she is going to be a nurse, அவள் ஒரு நர்ஸாக இருக்க போகிறாள். இவ்வாறு வசனங்களை நாங்கள் நிறைய உருவாக்குவோம். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம். அதே போல want to be, இருக்க விரும்புகிறேன். I want to be a doctor, நான் டாக்டராக இருக்க விரும்புகிறேன். அதே போல அதோட past tense wanted to be, I wanted to be a doctor, நான் டாக்டராக இருக்க விரும்பினேன். I had to be a doctor, நான் டாக்டராக இருக்க வேண்டி உள்ளது. I had to be a doctor, நான் டாக்டராக இருக்க வேண்டி இருந்தது. I will have to be a doctor, நான் டாக்டராக இருக்க வேண்டி இருக்கும். எனவே இந்த பாடம் 2வது புத்தகத்தின் முதலாவது பாட்டுல இப்படி 3 பிரிவுகளாக வரும். இதை சுருக்கமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய புத்தகத்திலே தனித்தனி பாடங்களாக வரும். அதை நாளை புத்தகம் அப்லோட் பண்ணின பிறகு ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கலாம். சரி, இனி இந்த பாடங்கள் எப்படி பார்த்தோம்? இரு, இருத்தல், கட்டாயம் இரு, இருக்காதே,
ஒருபோதும் இருக்காது. இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்க இயலும், இருக்க முடியும், இருக்க வேண்டும், இருந்தே ஆக வேண்டும், இருக்க போகிறேன், இருக்க விரும்புகிறேன், இருக்க விரும்பினேன், இருக்க வேண்டி உள்ளது, இருக்க வேண்டி இருந்தது, இருக்க வேண்டி இருக்கும். சரி, இதே பாடம்தான் இந்த புத்தகத்தின் 2வது பகுதியிலே டூ என்று வரும். அப்ப டூவுக்கு பதிலாக வேற வேற வினை சொற்களை போட்டு வசனங்களை உருவாக்குவோம். உதாரணமாக இங்கே பி என்றால் டூ, செய், செய்க்கு பதிலாக இப்ப நாங்கள் ஈட் என்று வைத்துக் கொள்வோம், சாப்பிடு. பீயிங்க்கு பதிலாக டூயிங், டூயிங்குக்கு பதிலாக ஈட்டிங். அதே போல டூ பிளஸ் பி, இங்க டூ பிளஸ் டூ. இப்ப இத டு ஈட் என்று வரும். உதாரணமாக ஈட் சாப்பிடு, ஈட்டிங் சாப்பிடுதல், டு ஈட் கட்டாயம் சாப்பிடு, ஈட் சாப்பிடு, ஈட்டிங் சாப்பிடுதல், டு ஈட் கட்டாயம் சாப்பிடு. உதாரணமா ஈட் நியூட்ரிஷஸ் ஃபுட், போசாக்குள்ள உணவை சாப்பிடு. ஈட்டிங் டூ மச் சுகர் இஸ் நாட் குட், அதிகமாக சீனி உட்கொள்வது கூடாது, நல்லதில்லை. டு ஈட் ஆன் டைம், உரிய நேரத்துக்கு சாப்பிடு. சோ இவ்வாறு நிறைய வசனங்கள் உருவாக்குவோம். அதே போல டோன்ட் ஈட்டுக்கு பதிலாக டோன்ட் டூவுக்கு பதிலாக டோன்ட் பி, இங்கே டோன்ட் டூ. அப்ப இங்கே டோன்ட் ஈட் சாப்பிடாதே. அதே போல நெவர் டூ என்றால் இங்கே அதுக்கு பதிலாக நெவர் ஈட், ஒருபோதும் சாப்பிடாதே. ரைட். அதன் பிறகு இந்த மேபி மைட் பி, அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பாருங்க, he, இதே சொல் மே. அதன் பிறகு அதுல பாஸ்ட் வேர்பான மைட், அதுக்கு பிறகு கேன், அதன் பிறகு குட், அதன் பிறகு ஷுட், அதன் பிறகு மஸ்ட். ரைட். இப்ப பாருங்க எப்படி வருமண்டு. he may eat, அவர் சாப்பிடலாம். he might eat, அவர் சாப்பிடக்கூடும். he can eat, அவரால் சாப்பிட இயலும். he could eat, அவரால் சாப்பிட முடியும் அல்லது முடிந்தது. he should eat, அவர் சாப்பிட வேண்டும். he must eat, அவர் சாப்பிட்டே ஆக வேண்டும். இவ்வாறு நாங்கள் வேற வேற நிறைய பயிற்சிகள் செய்வோம். அடுத்ததாக பாருங்கள், இங்கே கோயிங் டு பி இருக்கிறது. கோயிங் டு பி, அதுக்கு பதிலாக I am going to teach, அதாவது going to do என்று வரும். அதுக்கு பதிலாக இங்கே I am going to teach, நான் படிப்பிக்க போகிறேன். he is going to eat, அவர் சாப்பிட போகிறார். we are going to play, நாங்கள் விளையாட போகிறோம். அதாவது going to be என்று இருக்கின்ற இந்த பாடத்துக்கு going to do என்று வரும். டூவுக்கு பதிலாக வேற வேற வினைச்சொல். சோ செய்ய போகிறேன், இங்கே இருக்க போகிறேன், அங்கே செய்ய போகிறேன். அடுத்ததாக want to be என்று இருக்கிறது. இருக்க விரும்புகிறேன், அதை இங்கே செய்ய விரும்புகிறேன், want to do என்று வரும். டூவுக்கு பதிலாக I want to study, நான் படிக்க விரும்புகிறேன். I want to travel, நான் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். wanted to be, இருக்க விரும்பினேன். இதே பாடம் இங்கே wanted to do என்று வரும். அதை நாங்கள் ed சேர்த்து I wanted to study, நான் படிக்க விரும்பினேன். I wanted to travel, நான் பிரயாணம் செய்ய விரும்பினேன். இப்படி வசனங்கள் வரும். அடுத்ததாக has to do, have to do, இது மூன்றும் present past future என்ற அடிப்படையிலே பார்க்கலாம். உதாரணமாக இந்த I வைத்துக் கொள்வோம். இப்போ I இங்கே have to be என்று இருக்கிறது. have to do வரும். doவுக்கு பதிலாக வேற ஒரு verb. உதாரணமாக I have to write song, நான் பாடல் எழுத வேண்டி இருக்கிறது. அதுவே past ஆக இருந்தால் I had to write song,
நான் பாடல் எழுத வேண்டி இருந்தது. ஃபியூச்சரா இருந்தால் ஐ வில் ஹேவ் டு ரைட் சாங், நான் பாடல் எழுத வேண்டி இருக்கும் என்று வரும். இதோடு இங்கே இந்த பாடம் முடியுதானே, டுபியோட முடியுது. அப்ப அதுக்கு அவ்வளவுக்கு விளக்கம் தந்தாச்சு. ஆனால் இங்க 3 பாடம் கூட வரும். அது என்னென்றால் ஷால் ஐ டூ, இங்க டூவுக்கு பதிலாக ஷால் ஐ கோ, நான் போகட்டா, ஷால் ஐ ஈட், நான் சாப்பிடட்டா, ஷால் ஐ டீச், நான் படிப்பிக்கட்டா, ஷால் ஐ கம், நான் வரட்டா. இவ்வாறு வசனங்களை பழகிக் கொள்ளலாம். அதே போல ஷால் வி டூ என்று வரும். இங்கேயும் டூவுக்கு பதிலாக ஷால் வி கோ, நாங்கள் போவோமா, ஷால் வி ப்ரே, நாம் தொழுவோமா, ஷால் வி கோ டு பீச், நாங்கள் பீச்சுக்கு போவோமா. இப்படி ஒரு பாடம். அதோடு லெட்ஸ் கோ, போவோம், இதுல லெட்ஸ் டூ என்று வரும். அதை நாங்கள் இங்கே லெட்ஸ் கோ, போவோம், லெட்ஸ் ஸ்டடி, படிப்போம், லெட்ஸ் ப்ரே, தொழுவோம். இவ்வாறு பாடங்கள் வரும். எனவே இந்த பாடம் தான் நீங்கள் நாளை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகின்ற 2வது புத்தகத்திலே வருகின்ற பாடங்கள். எனவே இந்த 2 பாடங்களையும் சுருக்கமாக வழங்கப்படுத்தி இருக்கின்றேன். எனவே இன்னொருக்கா பாருங்கள். ஆரம்பத்திலே உங்களுக்கு வேர்பை பற்றி விளங்கப்படுத்தினேன். ரெகுலர் வேர்ப், இரெகுலர் வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டை டிரான்சிட்டிவ் வேர்பை பற்றி விளங்கப்படுத்தினேன், அது எவ்வாறு வரும் என்று. அதன் பிறகு ரெகுலர் வேர்பாக இருந்தாலும் இரெகுலர் வேர்பாக இருந்தாலும் 4 பிரிவுகள் வரும். அது எப்படி வரும் என்றெல்லாம் விளங்கப்படுத்திட்டேன். அதன் பிறகு டென்ஸ்களை பற்றி இங்கே அதன் பிறகு கொஸ்டின் வேர்டை பற்றி சொன்னேன். கொஸ்டின் வேர்டிலே சிங்கிள் கொஸ்டின் வேர்ட், கம்பெனி கொஸ்டின் வேர்ட், கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்ட் என்று என்னுடைய கற்பித்தல் முறைக்கு நான் பெயரிட்டு வைத்திருக்கின்றேன் என்று அதையும் விளங்கப்படுத்தினேன். அதன் பிறகு எஸ் நோ கொஸ்டின் என்று ஏன் சொல்வது என்று சொல்லி, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லே எந்த கேள்வி சொல்லை போட்டு கேள்வி கேட்பதாக இருந்தாலும் அது சிங்கிள் கொஸ்டின் வேர்டோ அல்லது கம்பெனி கொஸ்டின் வேர்டா அல்லது கம்பவுண்ட் கொஸ்டின் வேர்டா, எந்த கொஸ்டின் வேர்டாக இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கின்ற போது எஸ் நோ கொஸ்டினுக்கு முன்னால் அந்த கொஸ்டின் வேர்டை போட்டால் கேள்விகள் உருவாகும் என்று சொன்னேன். அதன் பிறகு நாளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகின்ற புத்தகத்தில் இருக்கின்ற 2 பாடங்களை இவ்வாறு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். என்னதான் நாங்கள் ஜூமிலே கற்றுக்கொண்டாலும் பிசிக்கல் கிளாஸிலே படிப்பதை போன்ற ஒரு திருப்தி எப்படியும் ஒரு 40% இருக்காது. ஏனென்றால் 60% தான் ஜூமிலே பிரயோஜனப்படுத்தலாம். இருந்தாலும் இப்போது பொதுவாக உலகமெங்கெல்லாம் ஜூம் கிளாஸ் நடத்துகின்றார்கள். அது அந்த இடங்களிலே வருகின்ற மாணவர்களின் திறமைக்கு ஏற்ப அது என்ன செய்யும், அங்கு விளங்கிக் கொள்வார்கள். இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு ஐடியா வைத்திருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் முடிந்த பிறகு நான் நினைக்கிறேன் அநேகமாக இதில் அட் பண்ணியிருக்கிறார்கள். அநேகமானவர்கள் காத்தாங்குடி சேர்ந்தவர்கள், 2 பேர் தான் துபாயிலோ என்னமோ இருக்கிறார்கள் நினைக்கின்றேன். அவங்களுக்கு செய்ய வழி இல்லை. மற்ற ஆட்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட திகதியை தந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அன்று படிப்பித்த அவ்வளவு காலமும் படிப்பித்த பாடங்களை ஒரு 2 மணித்தியாலம் ஷோர்ட்டாக விளங்கப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் அது காலப்போக்கிலே பார்ப்போம். இனி இந்த இன்று செய்த அறிமுகம் எல்லாம் பின்னாலே வருகின்ற பாடங்களுக்கு ஒரு முன்னேற்பாடு தான். அதோடு இன்னும் ஒரு விடயம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்றவுடன் சில பேர் நினைப்பது, நிறைய பேர் யூடியூபுகள் அப்படித்தான் படிப்பிக்கிறாங்க. அதாவது அவருக்கு அந்த இடத்துல கற்பனைக்கு என்ன வருகிறதோ அதை இதுக்கு எப்படி சொல்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல இப்படி சொல்றது, இதுக்கு இங்கிலீஷுக்கு இப்படி சொல்றது. சில பேர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கற்பனை பண்ணி எழுதி கொண்டு அதை அப்படியே ஒப்புவிச்சுட்டு போறாங்க. இப்படி படித்தால் இது ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்காது, புரோக்கன் இங்கிலீஷாகத்தான் அது இருக்கும். புரோக்கன் இங்கிலீஷ் என்றால் குறைபாடுள்ள ஆங்கிலம் என்று அர்த்தம். புரோக்கன் இங்கிலீஷ் என்றால் குறைபாடுள்ள ஆங்கிலம். அவ்வாறு வசனங்களை மட்டும் பாடமாக்கி கொண்டு அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் என்னுடைய மெத்தட்லே வசனங்கள் உருவாகுகின்ற முறைகள் எல்லாம் நிறைய சொல்லி தருவேன். இதை இன்னொரு பாணியிலே சொல்வதாக இருந்தால், மீன் பிடிப்பது எப்படி என்று கேட்டால் மீனை இப்படித்தான் பிடிப்பது என்று பிடிக்கின்ற முறையை சொல்லி தருவேன். மீனை பிடித்து கையில தர மாட்டேன். சோ அந்த பிராக்டிஸை நீங்க தான் பண்ணிக்கொள்ள வேணும். எனவே இன்றைய வகுப்பு இது போதும் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க இதை எங்களுடைய அசிஸ்டன்ட் ரெஸ்டுடைய உதவியோடு இன்றைக்கு நாங்க புக்கிங் செய்திருக்கிறோம். அதாவது 3000 கட்டி நாங்க தொடர்ந்து இதை உங்களுக்கு வீடியோ தரத்துக்காக புக் பண்ணி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் போக போக
இன்னும் தரமாக இதை செய்யணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல தொடங்கி இருக்கிறோம். இடையில எத்தனையோ தடங்கல்கள் ஏற்படுகிறது. அதனால அதை தவிர்க்க முடியாது என்றாலும் ஏற்படுகின்ற தடங்கள் எல்லாம் ஒரு வெற்றி படிகள் நினைத்து இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸுக்கு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.